இந்த பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் கூட கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அருமையான பலாப்பழம் அல்வா செய்யலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல இனிப்பான 10 பலாசொலையை எடுத்திருக்கேன். இந்த பலாசொலைக்குள்ளே இருக்கிற கொட்டை இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம். 10 சொலை எடுத்து இந்த அல்வா செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா செஞ்சு பாருங்கள். முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறது தான் நல்லது. 10 சொலையையும் கொட்டையை அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கின்லாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற பழத்தை மட்டும் க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். 10 சொலையையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பலா கொட்டையை கூட தூக்கி போடாமல் க்ளீன் பண்ணி காய வச்சு நம்ம குருமா மாதிரி செய்யலாம். இந்த பழம் எல்லாத்தையும் நல்லா துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். இது கூட வெல்லம், நெய், கொஞ்சம் முந்திரி இது மட்டுமே சேர்த்து அருமையான அல்வா செய்யலாம். இந்த சீசனில் தான் நம்ம இது செஞ்சு சாப்பிட முடியும். அதனால் இந்த பழம் கிடைக்கும் போதே இப்படி செஞ்சுக்கோங்க. இந்த 10 சொலைகளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அளந்துக்கலாம். ஒரு கிண்ணம் அளவுக்கு இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பலா சொலையை கட் பண்ணது பீஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கூழ் மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் விடாமையே நல்லா அரைக்க வரும். இந்த பலா சொலை கூழ் ஒரு 3/4 கிண்ணம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் குறைவா வெல்லமும் 5-6 முந்திரியும் கொஞ்சமாக நெய்யும் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம்னா 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாதான் ஈஸியாக அல்வா கிண்டும்போது சீக்கிரமாக கட்டியாகும். தீ அதிகமாக வச்சு சுண்டி தீஞ்சிடாமல் மிதமான தீயிலையே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா கொதித்து பொங்கி நல்லா அளவு குறைஞ்சி திக்காகணும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இந்த அல்வாவில் சர்க்கரை சேர்க்கலை, ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, ஹெல்த்தியாக செய்கிறோம். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடலாம். உடம்புக்கும் கெடுதல் இல்லை. சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய எந்த பாகுபாதமும் இல்லாத அல்வா இது. நல்லா டக்குன்னு நினச்சதும் செஞ்சிடலாம். தேவையான பொருளும் குறைவாக இருக்கிறனால ஈஸியாக செஞ்சிடலாம். வெல்லம் திக்காயிடுச்சு. இறக்கிட்டு பானலி அடுப்பில் வச்சுக்கலாம். அடிகனமான பானலியோ இல்லை நான்ஸ்டிக் தவாவோ வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 8 முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை வறுத்துட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமானதும் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் முந்திரி மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். முந்திரி ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு இந்த நெய்லேயே அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ கூழை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நெய்லேயே பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான தீயிலேயே இந்த பலாப்பழத்தை நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்து நல்லா சுருண்டு வரும். நல்லா திக்காக வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி ஆற வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து அடி ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பலாப்பழத்தை நல்லா கலந்து விட்டு சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் சர்க்கரையை சேர்த்து கலந்து விடணும். சர்க்கரை கரைஞ்சி நீர்க்கும். அதுக்கப்புறம் அது திக்காகிற வரலும் கலந்து விடணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணியாகிடும். இது திக்காகிற அளவுக்கு கலந்து விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கலாம். வெல்லமும் பலாப்பழமும் நல்லா கலந்ததுக்கப்புறம் திக்காகிற வரலும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மிதமான தீயிலேயே அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடலாம். வெல்லம் சேர்க்கும்போது அதுவே நேச்சுரலாகவே நல்ல கலர் கொடுக்கும். சர்க்கரை சேர்க்கும்போது அது கொஞ்சம் கலர் குறைஞ்சிரும். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
எடுத்து வச்சுருக்கிற சின்ன கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் நெய் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடி ஒட்டாத அளவுக்கு சுருண்டு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சேர்த்த வெல்லத்தோட தண்ணியெல்லாம் குறைஞ்சி அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் நம்ம கலர் எதுவும் சேர்க்காம நேச்சுரலாக செஞ்சுருக்கிறனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் பலாப்பழ வாசனையோடு இருக்கட்டும்னு ஏலக்காய் தூள் சேர்க்கலை. விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காகி வருது அல்வா, தளதளன்னு கொதித்து திக்காகுது. நெய் சேர்க்க சேர்க்க நல்லா சுருண்டு வரும். இதில் ஈஸியான ரெசிபி தான். இதில் கலந்து விடுறது மட்டும்தான். இது அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு கலக்கிறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கிற ப்ராசஸாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் அதை அல்வா துண்டுகளாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கொட்டி ஆற வைக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் அல்வா. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை எடுத்து சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம். நான் முந்திரியை சின்னதாக உடச்சி வச்சுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய வகையான அல்வாக்கள் செஞ்சுருக்கோம். மாம்பழ அல்வா, இன்னும் வாழைப்பழ அல்வா, இந்த மாதிரி நிறைய அல்வா வகைகள் செஞ்சுருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ துண்டு துண்டாக நறுக்கின முந்திரியும் அல்வாவில் சேர்த்தாச்சு. தேவைப்படுற அளவுக்கு நெய் இருந்ததுன்னா சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா திக்காகுது பாருங்கள். ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது இன்னுமே கொஞ்சம் அல்வா நல்லா திக்காகணும். இப்போ நீங்கள் அப்படியே ஸ்பூனால் சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே நம்ம கிண்ணத்தில் அள்ளி வச்சு ஆற வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுவே நம்ம இன்னும் கட் பண்ணி பீஸ் ஆக்க போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பானலில் சேர்த்து அதை நல்லா கிண்டி திக்காகணும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் பீஸாக எடுத்து சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.